ஹாய் சுகி ஃபேமிலிஸ், எல்லாரும் வேலண்டைன்ஸ் டேக்காக ஃபேமிலியாக நாங்கள் வந்து கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் தாரமங்கலத்தில் இருக்க கைலாசநாதர் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். என்னடா கார் பார்க்கிங் ஆகுது, அதுக்குள்ளார கோவில் வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. நேற்று நைட்டே நான் லவ்வர்ஸ் டேன்றதுனால மோகன் எனக்கு பிடிச்சது நீ ஏதாவது மார்னிங் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் சார் வந்து எனக்கு தெரியாமல் போய் பூ வாங்குறதுக்காக போனாங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்ச பார்க்கிங் ஆனதும் பூ வாங்குறதுக்காக தான் போகிறாங்கன்னு. ஸோ பூ வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அதை வச்சு விட சொல்லி கேட்பேன். ஆனால் வந்து சம்டைம் வச்சு விடுவாங்க, சம்டைம் ஷையாக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு வச்சு விட மாட்டாங்க. அப்புறம் என்கிட்டே கொடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டாங்க. இங்கேருந்து எங்களோட வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் நம்ம வந்து கைலாசநாதர் கோயிலுக்கு போயிடலாம். ஸோ வந்து பாப்பாவுக்கு வந்து அதுலேருந்து ஒரு ரோஸ் எடுத்து அவளோட கொண்டையில் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் பூவை நானுமே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள கோயிலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து லவ்வர்ஸ் டே அண்ட் ஆல்சோ வந்து சனிக்கிழமை பிரதோஷம் இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து காலையிலே போயிடலாம். ஈவினிங் பாப்பாவை கூட்டிகிட்டு போக முடியாதுன்றதுனால காலையிலே போயிட்டோம். நீங்கள் ஈவினிங் வந்து வாங்கி கொடுக்க முடியலனாலுமே காலையிலே பூஜை பொருள்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டீங்க அபிஷேகத்துக்கு அப்படின்னா அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ வந்து நம்ம வாங்கியும் கொடுத்துட்டோங்க. வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகம் உள்ள நடந்துட்டு இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு இருந்த கொஞ்சம் நேரத்தில் இந்த நேகா அங்கேயும் இங்கேயும் தவழ்ந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறமேட்டு ஒரு வழியாக பூஜைலாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறமேட்டு கோயில் சுற்றி வந்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து இந்த சாமி கும்பிட்றதுக்கு போனாலே அங்கே என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே கண்டுக்க மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி பக்தி மயத்தில் மூழ்கிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம முருகரை பார்த்துட்டு அவர்கிட்டையும் வந்து ஒரு அட்டரன்ஸை போட்டுட்டு நம்மளோட வேண்டுதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ தான் நேகாவுமே வந்து சாமி கும்பிட்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அழகாக கும்பிட்றா பாருங்க இதில். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக பிரகாரத்தை சுற்றி வந்துட்டோம். வெளியிலையும் அப்படியே வந்து ஒரு 3 டைம் சுற்றிட்டு இருந்தோங்க. சுற்றிட்டு இருக்கும் போதே மோகனுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்க வைங்க ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எடுத்து ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா இந்த கிணத்துக்கிட்ட வந்து தண்ணி வந்து வந்துருமாங்க. இது வந்து மோகன் சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. யாராவது நீங்கள் வந்து சப்போஸ் இதை பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிரதோஷம் அன்னைக்கு நந்திக்காதில் ஏதாவது சொன்னால் நம்மளோட வேண்டுதல் சொன்னால் கண்டிப்பாக பழிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கோவிலில் நிறைய இடத்துல இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. பட் ஆனால் எழுதாதீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா சுத்தமாக வச்சுக்கணுங்க. அதுக்காக வந்து மேக்ஸிமம் எழுதாதீங்க. நம்மளோட லவ் எதுவாக இருந்தாலும் நம்மளோட மனசில் இருந்தால் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணி எழுதாதீங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரகாரத்தை சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருந்தோங்க. இது வந்து ஜஸ்ட் மினி விளாக் தான். இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா நிறைய கதை சொல்லிக்கிட்டே போகலாங்க. இது கொஞ்சம் நேரத்தில் சொல்ல வேண்டிய கதையே கிடையாது. ஸோ இன்னொரு டீட்டெயில் வீடியோ நான் வேணா உங்களுக்காக போடுறேன். நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்காக சீக்கிரமாக இருந்துச்சோன்னே நேகாவுமே காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தூக்கமும் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்படியே நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. கோபுரம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து மகா சிவராத்திரிக்காக வந்து நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இன்னொரு விளாக்ல உங்களெல்லாம் பார்க்குறேன். பாய்.